Hello guys, welcome back to my channel. So today ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் கர்ப்ப காலத்தில் கவனம் கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா நம்ம கர்ப்பம் அடைந்த பிறகு நம்ம ஹாஸ்பிட்டல் போன உடனே நமக்கு இரத்த பரிசோதனைங்கிறது முதல்ல பண்ணுவாங்க. அந்த இரத்த பரிசோதனை எதுக்காக பண்ணுறாங்கன்னா, நமக்கு உடம்புல போதுமான அளவு இரத்தம் இருக்கா, நமக்கும் சரி நம்ம குழந்தைக்கும் சரி. ஏன்னா முன்ன நம்ம தனியாளாக இருந்தோம், இப்போ குழந்தைய வந்ததுனால அவங்களுக்கும் போதுமான சக்தி அதில் போய் சேருமான்னு சொல்லிட்டு ரொம்ப செக் பண்ணுவாங்க. இப்போது இந்த இரத்த பரிசோதனையை எடுக்கிறதுனால இந்த ஹீமோகுளோபினை பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அது இருந்தால் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஹீமோகுளோபின் ஏன் குறைஞ்சா நம்ம கர்ப்பகாலமாக இருக்கும்போது இதை ஏன் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, ஏன்னா அதன் மூலியமாக தான் நம்ம குழந்தைக்கு ஃபுல் சத்துமே போய் சேரும். அப்போ அது குறைஞ்சா நம்ம பிரசவ டைமில் நமக்கும் ஆபத்து இருக்குது, நம்ம குழந்தைக்கும் ஆபத்து இருக்குது. இது எதனால் எதன் மூலியமாக ஆபத்து எப்படின்னா வருதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக கர்ப்ப காலத்தில் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆரோக்கியம் எதன் மூலியமாக நமக்கு கிடைக்குதுன்னா, நம்ம உடம்புல ஓடுற ரத்த ஓட்டம் மூலியமாக தான் நமக்கு அந்த ஆரோக்கியமானது முழுமையாக கிடைக்குது. ரத்த ஓட்டம் நல்லா இருக்குன்னா நம்ம நல்ல உணவு எடுத்துக்கணும், நல்ல ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு காமனாக நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த கர்ப்ப காலத்தில் இந்த ஹீமோகுளோபினை ஏன் முன்னுரிமைப்படுத்துகிறாங்கன்னா, இந்த ஹீமோகுளோபின் மூலியமாக தான் எல்லா சத்துக்களும் நமக்கும் சரி நம்ம குழந்தைக்கும் சென்றடையும். இந்த ஹீமோகுளோபின் அளவு 11% தனி மனிதனுக்கு இருக்கணும். இதுவே குழந்தை வந்த பிறகு குழந்தைக்கும் சத்து போகிறதுனால அந்த ஹீமோகுளோபின் குறையாமல் நம்ம பார்த்துக்கணும். இன்கேஸ் இந்த ஹீமோகுளோபின் குறைஞ்சா நமக்கு இரத்த சோகை பிரச்சனை வரும். பொதுவாகவே இப்போ மருத்துவ அறிக்கையிலே நம்ம இந்தியாவில் 50% பெண்களுக்கு கருவுற்ற பெண்களுக்கு இரத்த சோகை இருக்குதுன்னு சொல்லிட்டு மெடிக்கல் டேர்ம்லேயே இது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த இரத்த சோகையானது இயல்பாக எல்லாருக்கும் அட்டாக் ஆகும்போது நமக்கு அது எதனால் அட்டாக் ஆகுதுன்னா, நமக்கு போதுமான சிகப்பணுக்கள் உடம்புல இல்லாத காரணத்தினால தான் இந்த ஹீமோகுளோபின் குறையுது. ஹீமோகுளோபின் குறைஞ்சால் நமக்கு உடம்புல என்னென்ன சத்து குறையும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இரும்பு சத்து நமக்கு குறையும். இந்த ஃபோலிக் அமிலம் நம்ம உடம்புல உற்பத்தி ஆகிறது குறையும். நமக்கு வெள்ளை அணுக்களும் டவுன் ஆயிரும். அப்போ இது எல்லாமே இந்த 3 சத்துமே நம்ம உடம்புக்கு மிக மிக அதிகமாக தேவைப்படும் போது இது குறைஞ்ச உடனே நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் வரும். நம்ம தனி மனிதனாக இருக்கும் போதே, அப்போது நம்ம கருவுற்ற பிறகு நம்ம குழந்தையோட நம்ம ஒரு உயிர் இன்னொரு உயிர் உள்ளார வாழ்ந்துட்டுருக்கும் போது இது குறைஞ்ச போது டபுள் மடங்காக அதோட எஃபெக்ட்டு இம்பேக்ட்டு நமக்கு அதிகமாகவே இருக்குது. அப்போது எதனால் இந்த ஹீமோகுளோபின் குறையாமல் வச்சுருக்கணும்னா, நம்ம ஹீமோகுளோபின்ங்கிறது உடம்புல அதிக அளவில் இருக்க வேணும். ஏன்னா இந்த திசுக்களுக்கு ஆக்சிஜன் கொண்டுட்டு போய் சேர்க்கறதே இந்த ஹீமோகுளோபின் தான். அப்போது அந்த ஆக்சிஜன் குழந்தைக்கு எப்படி எது மூலியமாக போனால் நம்ம தொப்புள் மூலியமாக, நம்மளோட தொப்புள்லேருந்து குழந்தைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும், அந்த தொப்புள் கொடி கனெக்ஷன். அந்த கனெக்ஷன் மூலிமா அவங்களுக்கு அந்த ஆக்சிஜன் தேவையான உணவுகள் எல்லாமே கொண்டுட்டு போய் சேர்க்கறதே இந்த சிகப்பணுக்கள் தான். இன்கேஸ் அது குறைஞ்சதுன்னா சில பிரச்சனைகள்லாம் நம்ம குழந்தைக்கு ஏற்படும். என்னென்னா, குறைப்பிரசவம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை ஆரோக்கியமாக வளராது, ஏதோ ஒரு குறைபாடோடு வரதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதனால தான் நமக்கு கர்ப்ப காலத்தில் மருத்துவமனைக்கு சென்றாலே மாதம் நமக்கு இந்த பிளட் செக்கப் ஆனது எடுக்கப்படும். இந்த ஹீமோகுளோபின் கம்மியாக இருந்தால் நமக்கு மருந்து மாத்திரைனா கொடுப்பாங்க. அதை சில பேர் அவாய்ட் பண்ணிடுவாங்க. நான் உணவு மூலியமாகவே நான் எடுத்துப்பேன் அப்படின்னு. உணவு மூலிமா நமக்கு 50% நமக்கு ஹீமோகுளோபின் போனாலுமே, ஃபோலிக் அமிலம் நாம் சாப்பிட்டாலுமே மாத்திரை மூலிமா எடுத்துக்கும் போது அது முழுமையாக நமக்கு கிடைக்கும். ஏன்னா உணவு மூலியமாகவும் எடுத்துக்கிட்டால் நம்மளும் இருக்கும், இன்னொரு உயிர்
இருக்கும். அப்போ நம்ம ட்ரிபிள் மடங்காக சாப்பிட்றதுமே இன்னும் நல்லதான். மாத்திரை சில பேர் இப்போனா மாத்திரை சாப்பிட்றதே அன்ஹைஜீனிக்காக நினைக்கிறீங்க, அப்படின்னா கிடையவே கிடையாது. நமக்கு தேவையானதை வந்து கண்டிப்பாக டாக்டர் நமக்கு போதுமான அளவு தான் அந்த பவர் கொடுத்து நமக்கு கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ அந்த சிகப்பணுக்கள் நம்ம உடம்புல கம்மியாயிட்டா ஆட்டோமேட்டிக்காக இந்த வெள்ளை அணுக்களும் கம்மியாகும். இந்த வெள்ளை அணுக்கள் நம்ம உடம்புல என்னென்ன பண்ணுதுன்னா நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகப்படுத்தும். அப்போது இந்த நோய் எதிர்ப்பு தன்மை கம்மியாயிடுச்சுன்னா நமக்கு தேவையற்ற சிக்கு, உடம்பு சரியில்லாமல் போகிறது, நோய்வாய்ப்படுறது. அப்போது நம்ம கர்ப்பமாக இருக்கும் போது நோய்வாய்ப்பட்டால் என்ன ஆகும்? தனி மனிதனாக இருக்கும் போதே நமக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டால் நம்மளால் தாங்கிக்க முடியாது. நம்ம குழந்தைய சுமந்துட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு மலேரியா, காய்ச்சல்ஸ், ஏதோ ஒரு எஃபெக்டிவான ஒரு ஃபீவர்ஸோ இல்லை கோல்டு, ஹெட் அட்டாக், எது வாட்டெவர் வந்தாலும் நம்மளால் அதை வந்து ஃபேஸ் பண்ண முடியாது. ஏன்னா நமக்குள்ள ஒரு பேபி இருக்குது. அப்போ நமக்கு இவ்வளோ அஃபெக்ட் ஆனால் நம்ம குழந்தைக்கு ட்ரிபிள் மடங்காக அஃபெக்ட் ஆகும். அதனால தான் இந்த ஹீமோக்ளோபின் நம்ம குறைஞ்சா உடனுக்கு உடனே அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்து நமக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நம்ம இந்த ஹீமோக்ளோபினை குறையாமையே நம்ம பார்த்துக்கணும். ஏன் ஹீமோக்ளோபின் நமக்கு வந்து பெண்களுக்கு வந்து சீக்கிரம் டவுன் ஆகிடுதுன்னா, நம்ம பூப்படைத்ததுன்னா, நம்ம வந்து வயதுக்கு வந்த பிறகு நம்ம மாதமானால் நம்ம பீரியட்ஸ் ஆகும். அப்போ பீரியட்ஸ் ஆகும்போது ஒரு மாதத்துக்கு நமக்கு 35 மில்லி லிட்டர் கிடையாதுங்க, மில்லி லிட்டர் ரத்தம் வந்து வெளியே போகுது. அப்போது மாதம் நம்ம போகும்போது எவ்வளோ ரத்தம் வெளியே போகும். அப்போது நமக்கு அந்த சிகப்பணுக்களெல்லாம் நிறைய வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும்போது இந்த ஹீமோக்ளோபின் குறைய நிறைய சான்சஸ் இருக்குது. அப்போ மாதம் அது வெளியே போகும்போது நம்ம இன்டேக்காக நல்ல உணவு எடுத்துக்கிட்டோம்னா மறுபடி ரீஜெனரேட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் அந்த பிரசவ காலத்தில் பெண்களுக்கு இன்னும் வந்து ஹீமோக்ளோபின் டவுன் ஆகுது. இதனால் வந்து கொஞ்சம் நம்ம ஆரம்ப கட்டத்துலேருந்தே கொஞ்சம் ப்ரொடெக்டிவாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா இது மாதிரி செயல்கள்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம். நமக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாயிடுச்சு, ரத்த சோகை அஃபெக்ட் ஆயிடுச்சுனாலே நமக்கு ப்ரெக்னென்சி டைமில் அந்த கை கால் வீக்கம் இருக்கும், முகம் வந்து பளிச்சுன்னு ஒரு மாதிரி வெள்ளை நிறமாக இருக்கும், நாக்குனா ஒரு மாதிரி வெளியே போயின மாதிரி இருக்கும். இது மாதிரி இருந்தாலே நமக்கு உடம்புல போதுமான ரத்தம் இல்லை, கண்ணுனா ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்கிற மாதிரி இதுனா இருந்தாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் போதுமான ரத்தம் இல்லை. இப்போ ஹீமோக்ளோபின் வந்து நமக்கு 11% கன்ஃபார்ம் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 10க்கு வரலாம். அதுக்கு கீழே இருந்தால் நமக்கு பிரச்சனை தான். ஒரு 7லேருந்து 10 வரைக்கும்னா ஹீமோக்ளோபின் இருந்தனா பிரசவ டைமில் நமக்கு ரொம்பவுமே பாதிப்பாகும். ஏன்னா பிரசவ டைமில் நிறைய பிளட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இன்னும் டவுன் ஆகும்போது நம்ம ஹெல்த்து ரொம்ப பாதிக்கப்படும். 7% டவுனாக இருக்கவங்களாம் சொல்லவே தேவையில்ல. தயவுசெய்து டாக்டர் சொல்ல ப்ரிஸ்கிரிப்ஷனை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். 7 to 10 இருக்கவங்களும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நமக்கு 11% இருந்தால் தான் நம்ம ஹெல்த்தான ஒரு பேபியை பெற்று எடுக்க முடியும். நாமளும் ஆரோக்கியமாக வந்து பிரசவ காலத்தை முடிச்சுட்டு வெளியே வர முடியும். ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தால் பிரசவ டைமில் என்னென்னா நம்ம அம்மாக்களுக்கு உயிருக்கு ஆபத்தே இருக்குன்னு சொல்கிறாங்க, இல்லை குழந்தை உயிருக்கு ஆபத்தாயிரும்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்து நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷனாக ஆரம்பத்துலேருந்தே நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல்டாக கொண்டுட்டு வரணும். டாக்டர் சொல்கிறத நம்ம கேட்கணும். கண்டிப்பாக அவங்க வந்து நம்ம நலனுக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க. அந்த டேப்லெட் கொடுக்குறதுனா எடுத்துக்கோங்க, நீங்கள் இன்டேக்குமே நல்லா ஹெல்த்தாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டாலும் அந்த டேப்லெட் கொடுக்கறது ஸ்கிப் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளும் இருக்கும், நம்ம குழந்தையும் இருக்கும். நம்ம 2 பேர்த்துக்கு தேவையான ஹீமோக்ளோபின் தேவை. ரத்தம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நமக்கு ரொம்ப அதிகமான சத்துமே தேவை. ஸோ இதில் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் இமீடியட்டாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் உடனடியாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு, ஏன்னா இது ரொம்ப டீப்பாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனால தான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.